தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இப்போது நாம் திருநாவுக்கரசு புராணத்தை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த காலை பொழுதிலே அடியே கூட்டிய அதிசயம் கண்டோம் என்ற வகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் அன்பர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி இனிதே நிகழ்ச்சிக்குள் நிறைவு நுழைவோம். எப்பொழுதும் போல காலை நிகழ்ச்சியில் துவங்கும் முன்பு திருப்பள்ளி எழுச்சியுடன் துவங்குவதையும் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி தொடங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஐயா தெரிவித்தபடி முதன்முறையாக திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலர் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்ல பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காலை காலம்மை கையடிகள் சேரமான் ஒழுகீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரே. திருச்சிற்றம்பலம். காலை பொழுதிலே நாம் இந்த ஞான வேலி நுழையும் முன்பு திருக்கோயிலுக்குள் நுழைவது போன்று அருள் பெருகு தனிக்கடலும் என்ற பாடலை துவங்கி அதை அடுத்து பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் என்ற பாடலுடன் உள்ளே நுழைய வேண்டும் என்று ஐயா விண்ணப்பித்திருந்தார். அந்த வகையில் அருள் பெருகு தனிக்கடலம். ஐயா ராஜா ஐயா வாங்கய்யா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வரவேற்றுக்கிறேன். வாங்க. சிவாயனம். ஐயா வாங்க ராஜா ஐயா, நிகழ்ச்சியை தொடங்குங்க. ராஜா ஐயா சிவாய நம. வாங்க. கேக்குதுங்களா? கேக்குது. வாங்க. அருள் பெருகு தனிக்கடலும் பாடுங்க. அருள் பெருகு நீங்க படிச்சிருக்கீங்க. அடுத்து நான் யாத்திரை பத்தி படிச்சிட்டீங்களா? ஒன்னும் இல்லைங்க. அருள் பெருகு ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது பெருமான் பேரானந்தத்தை அதுல இருந்து நீங்க தொடங்குங்க. நான் அடியன் அருள் பெருகு படிச்சிருக்கேன். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும்
பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க. யாத்திரை பத்துல பதிகம் பாடல் 8. நம்ம நிகழ்ச்சியுடைய பெருமானந்த நிகழ்ச்சியுடைய கதவை திறப்பதற்காக பாடக்கூடிய பாட்டு. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பிணை நீர் அம்மா அல்கி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேரோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேரோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருப்பள்ளிச்சிங்க. திருப்பள்ளி எழுச்சி. ஐயா திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கய்யா. இல்ல யாரையாவது பாட சொல்லுங்க. போடாமலே படிச்சு. சிவா சிவா சிவா. யார் பாடுறாங்க? இல்ல நம்ம அப்படி படிச்சிடாமா? எந்த பாடல்? பூதங்கள் தோறும் நின்றாய் அதனுங்களே. ஆமா ஆமா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவேலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல்லாடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னம் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சிவாய நம. அடியார் அன்பர்கள் திருவடி மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே தினமும் காலை 5:20க்கு 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். இப்போது நாம் 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். திருமுறையை பன்முறை வரிசையில் பாடி வருகிறோம். மூவர் தேவாரத்து பண் அமைப்பு தெரிந்து பாடினால் மாயேதனை உதரலாம். பாடிய தலத்து வரலாறு அறிந்து பாடினால் வினைதனை சுடலாம். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின் பாடலில் இடம் சுட்டி பாடிய வரலாற்று முறை அறிந்து பாடினால் ஆணவத்தை அமுக்கலாம் என்ற வகையிலே பண்டைய மரபான மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்குவுமாக பன்முறை தலைமுறை பாடியவாறு என்று அழைக்கப்படும் வரலாற்று முறை ஆகிய 3 தகவலுடன் பாராயணத்தை தொடரலாம். அந்த வகையில் இன்று 4ஆம் திருமுறையில் 19வது பாடலாக திருவாரூரில் பாடப்பட்ட சூழப்படையானை சூழாக வீழருவி என்கிற பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். வரலாற்று முறையாக திருவாரூர்
பற்றிய குறிப்பாக திருவாரூர் இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களுள் 87வது ஆகும். இவ்வூரில் பூங்கோயில், அறநெறி, பறவையின் மண்டலி என்னும் 3 பாடல் பெற்ற கோயில்கள் இருக்கின்றன. இவற்றுள் புற்றிடம் கொண்டார் எழுந்தருளிருக்கும் திருக்கோயிலே பூங்கோயில் என பெயர் பெறுகிறது. இதுவே திரு மூலட்டானம் எனவும் வழங்கப்பெறும். அம்பாள் அருள்மிகு அல்லியம் பூங்கோதை அம்மை, சுவாமி அருள்மிகு புற்றிடம் கொண்டார். அறநெறி என்னும் கோயில் திருவாரூர் அறநெறி கோயிலை கற்றளியால் கட்டியவர் திருவிசைப்பா ஆசிரியர்களுள் ஒருவரான கண்டராதித்த சோழ தேவரது மனைவியாராகிய செம்பியன் மாதேவியார் ஆவர். நவீனந்தி அடிகள் நாயனார் தண்ணீரால் திருவிளக்கேற்றி வைத்து வழிபட்ட திருக்கோயிலாகும். இக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் மேற்கு முகமாக இருக்கின்றது. அம்பாள் அருள்மிகு அகிலேஸ்வரி, சுவாமி அருள்மிகு அகிலேசர். இக்கோயிலில் 3ஆவதாக பறவையுள் மண்டலி என்ற கோயில் உள்ளது. பறவையின் ஆட்சியார் தமது மாளிகையின் ஒரு பகுதியில் மண்ணால் சிறு கோயில் கட்டி அதில் இறைவனை எழுந்தருளிவித்து நாளும் வழிபட்ட கோயிலாகும். துர்வாச முனிவர் வழிபட்ட தலம் இது. தெற்கு கோபுரத்திற்கு அண்மையில் இருக்கின்றது. அம்பாள் அருள்மிகு பஞ்சின் மில்லடியால், சுவாமி அருள்மிகு மண்டலேஸ்வரர். இந்த திருமுறை எண் 4, பதிகை எண் 19, பதியின் பெயர் திருவாரூர், பண் சீகாமரம். திருவாரூர் சென்றடைந்த அப்பர் பிரான் ஆங்கே தன்னை நகரத்தின் எல்லையில் வரவேற்ற தொண்டர்களுக்கு அடியானாக இருக்கும் பேறு தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தினை வெளிப்படுத்தி பின்னர் பல நாட்கள் ஆரூர் நகரில் தங்கியிருந்து உளவார பணிகள் செய்தவாறு பல பதிகங்கள் பாடுகின்றார். தான் தனது மனக்கண்ணினால் ஆரூரில் கண்டு கழித்த பெருமானின் உருவத்தை, அவனது தன்மைகளை நமக்கு விளக்கும் பதிகம் அவரால் அருளப்படுகிறது. இதற்குண்டான பெரிய புராண பாடலாக பெரிய புராணத்திலே 226வது பாடலை இடம் சுட்டியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். நீடுபுகழ் திருவாரூர் நிலவு மணி புற்றிடங்கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்பொடுங்காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிலம்பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக மனம் கரைந்துருந்தி நயந்து செல்வார். திருச்சிற்றம்பலம். பதிகை எண் 4, 19. திருமுறை எண் 4, பதிகை எண் 19, பதியின் பெயர் திருவாரூர், பண்ணின் பெயர் சீகாமரம். இந்த பதிகத்தின் முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். சூழப்படையானை சூழா கவிழருவி கோலத்தோல் குங்குமம் சேர் குண்டெட்டு உடையானை பாலொத்த மென்மொழியால் வங்கனை பாங்காய ஆழத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே. சூழப்படையை கையினில் ஏந்தியவனும் நீர் சூழ்ந்து அருவி போல் பாய்ந்த கங்கை நதியை தனது சடையில் தாங்கியவனும் குங்குமம் படிந்து அழகாக விளங்குவதும் குன்றுகள் போன்று வலிமையாகவும் பெரியதாகவும் விளங்குவதும் ஆகிய 8 தோள்களை உடையவனும் பால் போன்ற இனிய மொழியினை உடைய உமை அம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் உடையவனும் தனக்கு துணையாக இருந்த அலால மரத்தின் கீழே இருந்து சனகாதி முனிவர் நால்வர்க்கும் அறம் உரைத்தவனும் ஆகிய பெருமானை நான் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்ததாக 2வது பாடல். பக்கமே பாரிடங்கள். சங்கரையா இருக்கீங்களா? சிவாய
திலகவதி அம்மா இருக்கீங்களா? சங்கர் எடுத்துட்டாரு, என் மைக் எடுத்துட்டாரு. எடுத்தாரா? சரி, படி. நாடுடைய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பக்கமே பாரிடங்கள் சூழப்படுதலையூர் புக்கையூர் பிச்சையே துணது பொலிவுடைதாய் கொக்கரிக்கண் தூவல் கொடியெடுத்த கோவணத்தோ அக்கணிந்த அம்மானே நான் கண்ட தாரூரே. கோவணத்தோட கணிந்த அம்மானே நான் கண்ட தாரூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா, நன்றி. இந்த பாடலுக்கு உண்டான ஒளிப்புரை. தன்னை சுற்றிலும் பூதகணங்கள் சூழ்ந்து வர பல ஊர்களும் தெரியும் பெருமான் தனது கையில் பிரம கபாலத்தை ஏந்தியவராக பிச்சை ஏற்கின்றார். கொக்கின் இறகினை சூடியவராகவும் கொடி போன்ற தண்டின் நுனியால் எடுக்கப்பட்ட கோவணத்தை அணிந்தவராக சங்கு மாலை அணிந்தவராக பிச்சை ஏற்க சென்ற பெருமானது கோலம் மிகவும் அழகாக இருந்ததை நான் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்து 3வது பாடல். தர்ஷன் 3வது பாடல். 4வது பாடல் கிரண். வாங்க. நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். சேய உலக முன்செல் சார்பு மானானை மாய போர்வல்லான் மாலை தாழ் மார்பனை வேயோத்த தோழியர் தம் மென்மூலை மேல் தன் சாந்தின் ஆயத்திடையானை நான் கண்ட தாரூரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா உலகத்தையும் கடந்து நிற்கும் வீடு வேறு உலகமாக உள்ளவனும் அந்த வீடு வேற்று நெறியினை அடைய உதவும் வழியாக இருப்பவனும் உயிர்களை சூழ்ந்திருக்கும் மாயத்தை வெல்லும் வல்லமை வாய்ந்தவனும் மாலை தொங்கும் மார்பினனாகவும் விளங்கும் பெருமான் இருக்கும் இடம் மூங்கிலை போன்று அழகிய தோள்களை உடையவர்களும் தங்களது மிருதுவான மார்பினில் குளிர்ச்சி தரும் சந்தனத்தை பூசியவர்களும் தன்னை வழிபடுவார்களும் ஆகிய பெண்களின் கூட்டத்தின் இடையே ஆகும். அத்தகைய பெருமானை அடியேன் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 4வது பாடல். கிரண் வாங்க. சிவாய நம. நமசிவாயா. திருச்சிற்றம்பலம். ஏறற்ற மாவேரி எங்கனமும் பின்படர மாறற்றார் வல்லரஞ்சிறிமொய்யில் ஆனத்தின் நீரற்ற மேனியனாய் நீள் சடைமை நீர்த்ததும ஆரற்ற அந்தனை நான் கண்ட தாரூரே. ஆரற்ற அந்தனை நான் கண்ட தாரூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நன்றி. வாகனமாக கொல்லப்படும் விலங்குகளில் சிறந்ததாக கருதப்படும் எருதின் மீது ஏறி வரும் பெருமானை என் வகை அடியார்களும் பின்தொடர்கின்றனர். சிவநெறிக்கு மாறுபட்ட கொள்கையை உடையவர்களாக விளங்கிய திரிபுரத்து அரக்கர்களின் 3 வலிமையான பறக்கும் கோட்டைகளையும் கோபம் கொண்டு அழித்தவனாகிய பெருமான் சுடுகாட்டு சாம்பலை அணிந்தவனாகவும் தனது நீண்ட சடையில் மீது கங்கை நீர் ததும்பும் வண்ணம் சடையில் ஏற்றவனாகவும் விளங்குகின்றான். அத்தகைய பெருமானை நான் ஆரூர் திருத்தலத்தில் கண்டு இன்பம் கொண்டேன் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து 5வது பாடல். தாம் கோல வில்லெலும்பு பூண்டு. அடியேன் படிக்கிறேன். தாம் கோல வெல் எலும்பு பூண்டு தம் ஏறேறி பாங்கான ஊர்க்கெல்லாம் செல்லும் பரமனார் தேம் காவினாரும் திரு ஆரூர் தொல்நகரில் பூங்கோயில் மகிழ்ந்து போகாதிருந்தாரே. நன்றிங்க. வெண்மை நிறத்து எலும்புகளை மாலையாக அணிந்து மிகவும் அழகிய கோலத்துடன்
தனது வாகனமாக்கிய எருதின் மீது ஏறியவராக அனைத்து இடங்களுக்கும் செல்லும் பெருமானார் அனைவருக்கும் மேலானவர் ஆவார். அவர் தேன் நிறைந்து நறுமணம் கமழும் குவளை மலர்கள் அதிகமாக காணப்படும் மிகுந்த பழமை வாய்ந்த திருவாரூர் நகரத்தில் உள்ள பூங்கோயில் என்று அழைக்கப்படும் திருக்கோயில் உள்ளே புகுந்து மிகுந்த மகிழ்ச்சி உடையவராக அங்கிருந்து நீங்காமல் உரைகின்றார் என்று அறிவிக்கிறார். அடுத்து 6வது பாடல் எம்பட்டம் உடையானை ஏர்மதியின். ராணி சிவாய நம. எம்பட்டம் பட்டம் உடையானை ஏர்மதி இன்னும் பட்டம் சேர்ந்த நூதலானை அன்றிவாய் செம்பட்டு உடுத்து சிறுமான் உரித்த ஆடை அம்பட்டு அசைந்தனை நான் கண்டதாரோரா அம்பட்டு அசைந்தனை நான் கண்டதாரோரா. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கம்மா. என்னை அடிமையாக கொண்டுள்ள தன்மையை தனது பட்டமாக உடையவனும் அழகாக வானில் விளங்கி தோன்றும் சந்திரனை தனது நெற்றியில் பட்டம் போன்று கட்டி கொண்டுள்ளவனும் அந்தி நேரத்தில் காணப்படும் வானத்தின் நிறத்தினை உடைய செம்பட்டு உடுத்தது போன்ற மேனியை உடையவனும் மானின் தோலினை ஆடையாக உடையவனும் அழகிய பட்டாடையை தனது உடலின் மீது உடுத்திக் கொண்டு அதனை அசைப்பவனும் ஆகிய பெருமானை நான் ஆரூர் நகரினிலே கண்டேன் என்று 6வது பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்தது 7வது பாடல் போலொத்த வெண்மதியம் சூடி பொழிந்திலங்கு. திலகவதியம்மாவாங்க. சிவாயனம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். போலொத்த வெண்மதியம் சூடி பொழிந்திங்கு வேழத்து உரி போர்த்தான் வெல்வளையான் தான் பெருவம் ஊழத்தி அண்ணானை ஊழித்தி அண்ணானை ஓங்கொலிமா பூண்டதோர் ஆழித்தேர்வித்தகனை நான் கண்டது ஆரூரே ஆழித்தேர்வித்தகனை நான் கண்டது ஆரூரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. பிளந்தது போன்று காட்சியளிக்கும் பிறை சந்திரனை தனது சடையில் சுட்டிக் கொண்டு அழகுடன் விளங்குபவனும் வெண்மை நிறம் கொண்ட சங்கு வளையல்கள் அணிந்த உமை அம்மை அச்சம் கொள்ளும் வண்ணம் தன்னை நோக்கி பாய்ந்து அந்த மத யானையின் தோலினை உரித்து அந்த தோலினை தனது உடலின் மீது போர்வையாக போர்த்து கொண்டவனும் ஊழித்தீ போன்ற பகைவர்களுக்கு கொடுமையாக விளங்குபவனும் உயர்ந்த ஒளிகளை உடைய 4 வேதங்களையும் குதிரைகளாக கொண்ட தேரினை உடையவனும் கடல்களால் சூழப்பட்ட உலகினை தேரின் அடித்தட்டாக கொள்ளும் சாமர்த்தியம் வாய்ந்தவனும் ஆகிய பெருமானை நான் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்று 7வது பாடலுக்கு விளக்கம் கூறியிருக்கிறார். அடுத்த 8வது பாடல் வஞ்சனையாரார் பாடும். லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாயனம். கிளம்பியிருக்கேன். அடுத்த பதிகத்துல பாடுறேன் ஐயா. சிவசெல்வி ராஜசேகரன் வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. வஞ்சனையாரர் பாடும் சாராத மைந்தனை வஞ்சனையாரார் பாடும் சாராத மைந்தனை துஞ்சிருளாடல் உகந்தானை தன் தொண்டர் நெஞ்சிருள் கூறும் பொழுது நிலாபாரி தஞ்சுடராய் நின்றானை நான் கண்ட ஆரூரே தஞ்சுடராய் நின்றானை நான் கண்ட ஆரூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வஞ்சனையாளரை அணுகாமல் தவிர்க்கும் திறமை உடையவனும் ஊழிக்காலத்து இருளில் விரும்பி நடனம் ஆடுவதை மேல் கொள்பவனும் தனது அடியார்களின் உள்ளத்தை துயரமாகிய இருள் படரும் போது
ஞானமாகிய தனது ஒளியினை பரப்பி அவர்களது உள்ளத்தில் அழகிய ஞான சுடராக விளங்குவனும் ஆகிய இறைவனை அடியேன் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் எண் 9, காரமது கொன்றை கடினாறு தன் என்ன. படிக்கிறீங்களா லலிதாம்மா? சொக்கி சொக்கம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். அடியாருக்கு வணக்கம். காரமு கொன்றை கடினார் தன் என்ன நேரமுது கோதையோடு ஆடிய நீள்மார்வன் பேரமுதம் உண்டார்கள் உய பெருங்கடல் நஞ்சு ஆரமுதா உண்டானே நான் கண்டது ஆரூரே பேரமுதம் உண்டார்கள் உய்ய பெருங்கடல் நெஞ்சு ஆரமுதா உண்டானே நான் கண்டது ஆரூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றிம்மா. கார்காலத்தில் அதிகமாக பூக்கும் கொன்றை மலர்களின் நறுமணம் கமலும் குளிர்ந்த நீரினை உடைய கங்கை நங்கையுடன் மகிழ்ந்திருக்கும் பெருமான் நீண்ட அகன்ற மார்பனை உடையவன் ஆவான். சாவா மருந்து என்று கருதப்படும் அமுதத்தை தேவர்கள் உண்ணும் வண்ணம் அதற்கு முன்னர் கடலில் தோன்றிய நஞ்சினை அமுதமாக மாற்றி உண்ட பெருமானை அடியேன் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் 10வது பாடல், தாழ்தழுவு கையன். கணபதி ஐயா வாங்க. கணபதி இருக்கீங்களா? தாமோதர ஐயா வாங்க. ஐயா தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தாழ்தழுவு கையன் தாமரை பூஞ்சேவடியன் கோடலா வேடத்தன் கொண்டதோர் வீணையினான் ஆடரவ கிண்கிணிக்கால் அண்ணானோர் சேடனை ஆடும் தீக்கூத்தனை நான் கண்டதாரூரே ஆடும் தீக்கூத்தனை நான் கண்டதாரூரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. முழங்கால் வரை நீண்ட கைகளை உடையவனும் தாமரை பூ போன்று சிவந்தும் மென்மையாகவும் காணப்படும் திருவடிகளை உடையவனும் பிறரால் கொள்ளத்தகாத பல வேடங்களை உடையவனும் வீணையினை கையில் ஏந்தியவனும் நடனம் ஆடும்போது ஒலிக்கும் கிண்கிணிகளை பாதங்களில் அணிந்தவனும் அனைவரிலும் மேம்பட்டவனாக விளங்குபவனும் தீயினில் நடனமாட வல்லவனும் ஆகிய பெருமானை அடியேன் கண்டது ஆரூர் நகரத்திலே என்று கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் 11, மஞ்சாடு குன்று அடர ஊன்றி மணிவிரலார். செல்வம் செல்வம் அம்மா வாங்க. செல்வம். மஞ்சாடு குன்றடர ஊன்றி மணிவிரலால் துஞ்சாய் போர்வால் அரக்கன் தோல் நெறிய கண்குருதி நெஞ்சார்ந்து அணிவித்து தன் மார்பில் பால் வெண்ணீற்று அம்சாந்து அணிந்தவனை நான் கண்டதாரூரே செஞ்சாந்து அணிவித்து தன் மார்பில் பால் வெண்ணீற்று அம்சாந்து அணிந்தானை நான் கண்டதாரூரே. திருச்சிற்றம்பலம். அம்மா பத்மாஜி அம்மா, அவங்களது சவுண்ட் வந்துட்டு இருக்குமா? மைக்கில் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க பாருங்க. திருச்சிற்றம்பலம். மேகங்கள் தவழும் உயர்ந்த மலையாகிய கைலை மலையின் மீது தனது கால் பெருள் விரல் அழுந்துமாறு ஊன்றி அந்த மலையின் கீழே கைலை மலையினை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்த அரக்கன் ராவணனின் உடல் நசுங்கி அவனது உடலெங்கும் குருதி செஞ்சாந்து தடவியது போன்று ஓடுமாறு செய்தவன் இறைவன். இவ்வாறு அரக்கனது உடலில் செஞ்சாந்து அணிவித்த இறைவன் தனது உடலில் வெண்ணீற்றினை அழகிய சாந்தாக தனது உடலெங்கும் பூசியுள்ளாம். அத்தகைய இறைவனை அடியேன் கண்டது
ஆரூர் நகரத்திலே என்ற இந்த இறுதி பாடலிலே கூறியிருக்கிறார். தான் தனது மனக்கண்ணினால் கண்ட இறைவனின் திரு உருவத்தையும் அவனது பல வீர செயல்களையும் கருணை செயல்களையும் அடையாளங்களையும் நம் கண் முன்னே அப்பர்பிரான் கொண்டு வரும் அழகான பதிகம் இது. அப்பர்பிரான் கண்டு களித்த பெருமானின் திருவுருவத்தை ஆரூர் சென்று நாமும் கண்டு மகிழ்ந்த வாழ்வினை உய்வினும் அடைவோம். அடுத்ததாக 20வது பதிகம் நாம் பாராயணம் செய்ய இருக்கிறோம். இதுவும் திருவாரூரிலே பாடப்பெற்றது. காண்டலே என்று தொடங்கும் பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் குறித்து பெரிய புராணத்திலே இடம் சுட்டிய பாடல் 223. திருச்சிற்றம்பலம். காண்டலே கருத்தாய் நினைந்து என்னும் கலைப்பதிகம் தூண்டா விளக்கண்ண சோதி முன் நின்று துதித்து உருகி ஈண்டு மணி கோயில் சூழ வளம் செய்து இறைஞ்சி அன்பு பூண்ட மனத்தொடு நீள் திருவாயில் புறத்தணைந்தா. திருச்சிற்றம்பலம். நல்லூர் தலத்திற்கு அப்பர்பிரான் 2வது முறையாக சென்றபோது அங்கிருந்து கொண்டே திருவாரூர் சென்று இறைவனை தொழ விருப்பம் கொண்டவராக திகழ்ந்தார் என்று கூறுகிறார். தனக்கு இருக்கும் ஆழ்ந்த காதலை வெளிப்படுத்துகின்றார். அப்படி பாடிய பதிகம் 1வது பாடலாக வருகிறது. திருமுறை எண் 4, பதிகை எண் 20. திருச்சிற்றம்பலம். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கலலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் எழுகொடி வானிலம் மதி தீண்டி வந்து உளவும் திருவாரூர் அம்மானே. நெருங்கிய மாடங்கள், உயர்ந்த மாளிகைகள், இவற்றின் மேல் ஏற்றப்பட்ட கொடிகள் வானில் உலவும் சந்திரனை தீண்டுமாறு உயர்ந்து காணப்படுகின்றது. இவ்வாறு செல்வ செழிப்பு மிகுந்த திருவாரூர் நகரில் உறையும் எங்கள் தலைவனே, உன்னை காண்பதே எனது கருத்தாக மற்ற சிந்தனை ஏதும் இல்லாமல் இந்நாள் வரை இருந்த நான் உன்னை எனது ஆசை தீர கண்டு கொண்டேன். நீ எனது மனதினில் புகுந்ததையும் நான் உணர்ந்து விட்டேன். உனது காலில் விளங்கும் வீர கழல்களை எனது மனதிற்கு அணிகளானாக நான் அணிந்து கொண்டேன். மற்ற பற்றுகள் அனைத்தையும் விட்டுவிட்டேன். நீ என்னை விடுத்து வெளியே போக விடமாட்டேன் என்று அந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்தது 2வது பாடல். கடம்பட நடனம் ஆடினாய். நரசிங்கபுரம் சித்ராமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். கடம்பட நடமாடினாய் கலை கண்ணினக்கு ஒரு காதல் செய்து அடி ஒடுங்கி வந்தடைந்தேன் ஒழிப்பாய் பிழைப்ப எல்லாம் முடங்கு இறால் முது நீர் மலங்கு இளவாளை செங்கையில் செயல்வரால் களிறு அடைந்த தன் கழனி அணி ஆரூர் அம்மானே. அடைந்த தன் கழனி அணி ஆரூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்கம்மா. வளைந்த இறால் மீன்கள், ஆழமான நீரினில் வாழும் மலங்கு மீன்கள், வாளை, செங்கயல், சேல், வரால், களிறு போன்று பல வகையான மீன்கள் உலவும் குளிர்ந்த நீர்நிலைகளை உடைய திருவாரூரில் உறையும் எங்கள் தலைவனே, பஞ்சமுக வாத்தியம் ஒலிக்க நடனம் ஆடுபவனே, உன்னை அடைக்கலம் அடைந்தார்க்கு பற்றுக்கோடாக விளங்கும் தலைவனே, உன்பால் மிகுந்த காதல் கொண்டு உலக பற்றுகள் ஒடுங்க நான் உனது திருவடிகளை வந்தடைந்தேன். எனது பிழைகளை நீ நீக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து 3வது பாடல். அருமணி தடம் பூன்முலை அரம்பை அரோடு. தர்ஷன் வாங்க. தர்ஷன்.
நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஆரமணி தடம் பூன் மூளை ஆரம்பாயரோ தருளி பாடிய உரிமையிரோழுவர் உரித்திர பல்கணந்தார் விரிசடை விரத்திகள் தன்னர் சைவர் பாசு தற்பாலிகள் தெருவினி புலியூர் திருவாரூரம்மானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. விலை உயர்ந்த மணிகள் பொருந்திய நகைகளை அணிந்த மார்பினை உடையவராய் அழகில் தேவ மாதர்களை ஒத்த பெண்களும் வழி வழியாக சிவபிரானுக்கு தொண்டு செய்யும் உரிமை பெற்று இறைவனுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவனது கட்டளைகளை நிறைவேற்றும் ஆதி சைவர்கள் மற்றும் உருத்திர கன்னிகர்கள், சிவகணத்தார்கள், விரித்த சடையை உடைய துறவிகள், அந்தணர்கள், சைவர்கள், பாசுபதர்கள், காபாலியர்கள் முதலானோர் புலிந்து விளங்கும் தெருக்களை கொண்ட திருவாரூர் நகரத்தின் தலைவன் சிவபெருமான் ஆவார் என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்து 4வது பாடல். பூங்கலல் தொழுதும் பறவையும் புண்ணியா புனிதா உன் பொற்கலல். கிரண் வாங்க. நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். பூங்கழல் தொழுதும் பரவியும் புனிதமுன் போர்க்கழல் இங்குற பெற்றேன் என்ன குறைவுடையேன் ஓங்கு திங்கு இளையார் கமுகு இளவாடை மாவோடு மாதுளம் பல தீங்கனி சித்தரும் திருவாரூர் அம்மானியே பல திங்கனி சித்தரும் திருவாரூர் அம்மானே. சிற்றம்பலம். நன்றியா. நன்றிப்பா. உயர்ந்த தென்னை மட்டைகளை தொடும் அளவுக்கு உயர்ந்த பாக்கு மரங்கள் மற்றும் வாழை, மா, பலா, மாதுளை மரங்களிலிருந்து விழும் கனிகள் நிலமெங்கும் சிதறி கிடக்கும் திருவாரூர் தலத்தில் உறையும் அம்மானே, புண்ணியனே, புனிதனே, பூவினை போன்ற மென்மையான உனது திருப்பாதங்களை தொழுதும் புகழ்ந்தும் பாடியும் உனது பொற்கலல்கள் எனது நெஞ்சினில் இருக்க பெற்றேன். எனக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லை என்று அந்த பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்தது 5வது பாடல். நீரு சேர் செல்லும் மார்பினராய். பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி இருக்கீங்களா? சிவாய நம்மையா. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா. சரி, நன்றி ஐயா. சிவா பாடுங்கம்மா கேக்குதுமா, பாடுங்கம்மா. நீரு செழுமார்பினாய் நிறம் பாமதியோடு நீ சடையிடை ஆறு பாய வைத்தாய் அடியே அடைந்தொழிந்தேன் எரிவண்டோடு தும்பி சிறகூன்ற விண்ட மலரிதழ் வழி தேரல் பாய்ந்து ஒழுகும் திருவாரூர் அம்மானே. தேரல் பாய்ந்து ஒழுகும் திருவாரூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. வண்டுகள் தும்பிகளுடன் கூடி மலர்களின் மீது ஏறி தங்களது சிறகுகள் அழுந்துவதால் பூக்கள் விரிந்து தேன் வழிந்து நிலத்தில் ஒழுகும் திருவாரூர் தலத்தில் உறையும் அம்மானே, திருநீர் அணிந்த அகலமான மார்பினை கொண்டவராய் பிறை மதியுடன் பாய்ந்து வந்து கங்கை தன் நதியை தனது சடையில் வைத்துள்ள சிவபிரானே, உனது திருவடிகளை அடைந்து நான் தீவினைகள் நீங்க பெற்றேன் என்று அந்த பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்து 6வது பாடல். அழித்து வந்து அடிகை தொழும். ஆண்டாள் அம்மா வாங்க. ஆண்டாள். சிவாய நமயா. திருச்சிற்றம்பலையா. அழித்து வந்தடி கை தொழும் அவர் மேல் வினை
கெடுமன்றி வையகம் கழித்தந்துடனே கலந்தாட காதலராய் குளித்து மூழ்கி தூவி குடைந்தாடும் கோதையர் குஞ்சியுட்புகத்தெளிந்துகந்தீர்த்தமராத் திருவாரூரம்மானே தெளிக்கும் தீர்ந்தமாற திருவாரூரம்மானே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. முதிர்ந்த அன்போடு சிவபிரானின் பாதங்களை தொழும் அடியார்களை பற்ற இருக்கின்ற வினைகளான சஞ்சீதம் மற்றும் ஆகாமியம் கெடும் என்று உலகத்தவர் கூறுவதை கேட்ட மகளிர் சிவபிரான் மீது அன்பு கொண்டவர்களாய் குளத்தில் குளிக்கின்றார்கள். தங்களது தலை நனையுமாறு மூழ்குகின்றார்கள். அவ்வாறு குளிக்கும் போதும் நீரினில் மூழ்கும் போதும் ஒருவர் மீது ஒருவர் நீரினை வாரி தெளித்து விளையாடுவதால் அவர்களது தலைமுடிகள் நனைந்து காணப்படுகின்றன. இவ்வாறு அவர்கள் நீரினில் திளைத்து விளையாடும் வண்ணம் என்றும் குறையாது நீர்வளம் நிறைந்து காணப்படும் திருவாரூர் தலத்தில் உறைபவர் எங்களது திருவாரூர் அம்மான் என்ற இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து 7வது பாடல், திரியும் மூவியில் தீயல. உமா அம்மாவாங்க. உமா. திறந்தாலும் திறந்தால் திணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று. திறந்தாலும் திறந்தால் திணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று. முந்தைய பாடல் பாடுங்கம்மா. திரியும் மூயில் திருச்சிற்றம்பலம். திரியும் மூயையில் தீயல சிலை வாங்கி நின்றதனே என் சிந்தையுள். பிரியும் ஆறு எங்கனே பிழைத்தேயும் போகல் ஒட்டேன். பெரிய செந்நெல் புறம்புரி கெந்தசாலி திப்பிலியம் என்று இவை அகந்து அறியும் தன் கலனி அணியாரூர் அம்மானே. பெரிய செந்நெல் பிரமபுரி கெந்தல் சாலி திப்பிலியம் என்று இவை அகத்து அறியும் தன் கலனி அணியாரூர் அம்மானே. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உயர்ந்த வகையான செந்நெல், பிரம்புரி, கெந்தசாலி, திப்பிய நெல் வகைகள் அறுவடை செய்யப்படும் குளிர்ந்த தண்ணீர் நிறைந்த வயல்களை கொண்ட திருவாரூரில் உறையும் அம்மானே, வானத்தில் திரியும் 3 கோட்டைகளையும் தீயில் பற்றி எரியுமாறு வெள்ளை ஏந்தி நின்றவனே, நீ எனது சிந்தையுள் நிறைந்து நின்று விட்டாய். நீ எந்த வகையிலும் என்னை விட்டு பிரிந்து போகுமாறு நான் தவறியும் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்த பாடலில் கூறுகிறார். அடுத்து 8வது பாடல், பிறத்தலும் பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து. பசுவதி. பசுவதி இருக்கீங்களா? போரூர் செண்பவள்ளி அம்மாவாங்க. போரூர். பிறத்தலும் பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று. இறக்குமாறு உளதே இழிந்தேன் பிறப்பினை நான் அறத்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வச்சற்ற குரோதம் நீங்கி உன் திறத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானே. அறத்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வச்சற்ற குரோதம் நீக்கி உன் திறத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானே. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. திருவாரூர் அம்மானே, பிறப்பொன்று இருந்தால் அந்த உடலினுக்கு பிணிகள் வாய்க்கின்றன. பின்னர் உடல் மூப்பினால் தளர்ச்சியுற்று உடலில் நரை, திரை முதலியவை தோன்றி ஒரு நாள் இறக்கும் நிலை ஏற்படுகின்றது. இறந்தால் மறுபடியும் பிறந்து பிணிகள், துன்பங்கள் இவற்றால் வருத்தப்பட்டு மறுபடியும் இறக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு
தொடர்ச்சியாக பிறப்பு இறப்பு என்று இவை மாறி மாறி வருவதால் நான் பிறப்பினையே மிகவும் இழிவாக கருதுகின்றேன். இந்த சுழற்சியில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்று ஆராய்ந்த நான் நல்ல செயல்களை மட்டும் விரும்பும் மனத்தனாக காமம், லோபம், மாச்சரியம் முதலான 6 தீய குணங்களை ஒழித்து உனக்கு அடிமையாக இருந்து வருகின்றேன் என்று இந்த 8வது பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்து 9வது பாடல். முளைத்த வெண்பறை மொய்ச்சடை உடையாய். ஜீவா முருகன் இருக்கீங்களா? சிவாயிரம். ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? கணபதி ஐயா அப்பா நமச்சிவாயம். சிவா வாங்கய்யா, சிவா வாங்கய்யா. கேக்குதாப்பா? கேக்குதுங்கய்யா, பாடுங்கய்யா. சிவா 9வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் மக்கள் நன்றி. சிவா சிவா சிவா. முளைத்த வெண்பிறை மெய்சடையுளை எப்போது என்ன சிறங்கொல்ல வளர்த்து கொண்டிருந்தேன் வழி செய்தி புகழ்த்தேன் அலைபிழந்தேன் போய் புகுந்த களமும் கண்டுதல் பெழை தேக்கூந்தன் கழனி திருவாரூர் மாறே அளவல் ஓய் புகுந்த காலமும் கழுதன் பெழை தேக்கூந்தன் கழனி திருவாரூர் எம்மானே திருவாரூர் எம்மானே. சிவா சிற்றவளம். நன்றிம்மா. சிவா சிவா. நன்றிங்க, நன்றிங்க. சிவாய நம. சேற்று வயலில் காணப்படும் வலையிலிருந்து வெளியே வந்த ஆண் நண்டு மீண்டும் தனது வலையில் புகுந்ததை கண்ட பெண் வண்டு ஆண் வண்டுடன் இன்பம் தலைக்கும் காட்சிகளை கொண்ட வயல்கள் நிறைந்த திருவாரூரில் உரையும் அம்மானே, அழியும் நிலையில் இருந்து தப்பி மீண்டும் வளரும் பிறை சந்திரனை தனது அடர்ந்த சடையில் அணிந்தவனே, நீ எப்போதும் எனது நெஞ்சத்தில் இருக்குமாறு உன்னை எனது அன்பினால் வளைத்து கொண்டு விட்டேன். இனி நீ எனது நெஞ்சத்தை விட்டு அகலாதவாறு உறுதியுடன் நான் உன்னை எனது நெஞ்சத்தினுள் வைத்து பாதுகாப்பேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்து 10வது பாடல். நாடினார் கமலம் மலர் அயனோடு. லலிதா பாலசுந்தரம் வாங்க. கேட்கல ஐயா, நான் காதுல கேட்டுக்கிறேன் ஐயா, பாட முடியாது ஐயா. இப்போ பஸ்ல ஐயா போயிருக்கிறேன். அடியன் பெயர் மேல இருக்குதுங்க, நீங்க கூப்பிடவே இல்லைங்க. நான் பாடலாமாங்க ஐயா? அம்மா படிங்கம்மா, படிங்கம்மா. பிரேமம்மா படிங்க. அவங்க 3வது இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல ஐயா. நானும் கூப்பிடுவாரு பார்த்துட்டே இருந்தேன். சரி நானே கேட்டேங்கய்யா. சிவா. நாடினார் கமலம் மலர் அயனோடு ரணியன் நாகம் கேண்டவன் நாடி காணா மாட்டா தழலாய நம்பானே பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கோரும் பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே, தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா, நன்றிம்மா.
தாமரை மலரில் உரையும் பிரமதேவனும் அரக்கன் இரணியனின் உடலை கிழித்த வல்லமை படைத்த திருமாலும் சிவபெருமானை அறிய கடுமையான முயற்சிகள் செய்தும் செந்தளலாக ஓங்கி நின்ற சிவபெருமானது அடியையும் முடியையும் காண முடியவில்லை. அத்தகைய அரிய சிவபெருமான் மிகவும் எளியவனாக அவனை பணியும் பக்தர்கள் புகழ்ந்து பல்லாண்டு இசைப்பாடும் அடியார்கள் ஆகியோரின் மனதினில் புகுந்து இருப்பதை பல இடங்களிலும் சிவபெருமானை தேடி அலைந்த நான் கண்டுகொண்டேன். அடியார்களுக்கு எளியவனாகவும் ஏனையருக்கு அரியவனவாகவும் காணப்படும் சிவபெருமான் திருவாரூரில் உரைகின்றான் என்று இந்த 10வது பாடலில் விளக்கியிருக்கிறார். இந்த பதிகத்தின் முதல் பாடலிலே அப்பர் பிரான் தான் சிவபிரான் மேல் கொண்டிருந்த ஆறாத காதலுக்கு பரிசாக சிவபெருமான் தனது மனத்தினுள்ளே புகுந்ததை வெளிப்படுத்துகின்றார். தனது பல பதிகங்களில் சிவபிரான் தனது மனத்தினுள்ளும் சிந்தையினுள்ளும் புகுந்ததை குறிப்பிடும் அப்பர் பிரான் இந்த பதிகத்தின் பல பாடல்களில் தான் அவ்வாறு புகுந்த சிவபிரானை வெளியே விடாமல் தக்க வைப்பேன் என்று மன உறுதியுடன் கூறுவதை நாம் காணலாம். முதல் பாடலில் கலலடிகள் தனது மனத்தில் இருப்பதாகவும் அந்த கலலடிகள் வெளியே செல்லாமல் மனதினில் இருக்க வேண்டும் என்று சிவபிரானுக்கே எச்சரிக்கை விடும் அப்பர் பிரான் இறைவனை தொழுதும் போற்றியும் அவரது திருப்பாதங்கள் தனது மனதினில் இருக்க பெற்றதாக பதிகத்தின் 4வது பாடலில் அறிவிக்கிறார். பதிகத்தின் 7வது பாடலிலும் 9வது பாடலிலும் தவறியும் இறைவன் தனது சிந்தையிலிருந்து பிரியும் நிலை ஏற்படாதவாறு இருப்பேன் என்று உறுதிபட கூறுகின்றார். இறுதி பாடலிலே தன்னை புகழ்ந்து பல்லாண்டு இசைக்கும் அடியார்களின் மனதினில் சிவபிரான் இருப்பார் என்று கூறிய நம்மையும் வழிப்படுத்தி பாங்கு ரசித்து நாமும் பின்பற்றத்தக்கதாக உள்ளது. நேரம் 12 ஆனதுனால பொன்னூசல் பாடி நிறைவு செய்து விடலாம். திருச்சிற்றம். ஐயா இன்று வேறு பணிக்காக திருமணத்துக்காக சென்றிருப்பதால் இன்றும் நாளையும் விடுமுறை அளித்திருக்கிறார். ஆனால் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பொற்பாதங்களையும் மனமொழிமையால் வணங்கி ஐயா சொல்லுங்க. பொன்னூசல் பாடி இறுதி பாடல் பாடிடலாம். ஐயா சிவாய நம. சிவாய. பொன்னூசல். கோலவரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி உளித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவாயம். வாழ்த்து திலகவதியம்மா படிக்கிறீங்களா? ஐயா கதவு சாத்திர பாட்டு பாடினீங்கய்யா. விடுமுன் வெகிலி வேட்கையினை பாடிட்டு அப்புறமா வாழ்த்து சொல்லு. யாத்திரை பத்துல பாடல் 5. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தானோ உடன் போவதற்கு ஒரு படுமே அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்ல குறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை
பெண்ணடைந்த மதிர்பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது வெண் சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இளைநுனை வேத்தடக்கை என் ஏந்திழையாள் ஒரு கூரன் அலைப்புணல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50க்கு தெளிவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற பாடலுடன் நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுவோம். விடைபெறும் முன்பு வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி. அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி.